அண்மை செய்தி, தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது காவல்துறையினருக்கு தெரியுமா தெரியாதா என்று நீதிமன்றம் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையில் குடிசைவாசிகளை அப்புறப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2017ஆம் ஆண்டு பெண்ணுரிமை இயக்கம் என்ற அமைப்பின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. குடிசைவாசிகளுக்கு பெரும்பாக்கம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட 4 இடங்களில் மாற்று இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பெரும்பாக்கம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட 4 இடங்களில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து கடந்த 2018ஆம் ஆண்டு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. அதன்படி இப்பகுதிகளை ஆய்வு செய்து வழக்கறிஞர் ஆணையம் அளித்த அறிக்கையில் இந்த பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் நடமாட்டம் தாராளமாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பி பாலாஜி அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கறிஞர் ஆணைய அறிக்கையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். மேலும் போதை மறுவாழ்வு இல்லம் அமைக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ஆணையர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதே போல தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது குறித்த காவல்துறையினருக்கு தெரியுமா தெரியாதா என்ற கேள்வியை எழுப்பிய நீதிபதிகள் பள்ளி குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார்கள். மேலும் போதைப் பொருட்கள் வழக்குகளை விசாரிக்க தனி அமைப்பு ஏதேனும் உள்ளதா இல்லையா என்று இந்த வழக்குகளை சுதந்திரமான ஒரு அமைப்பின் வசம் ஒப்படைக்கலாமா என்று காவல்துறை தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு போதைப் பொருள் கடத்தல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றங்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் இந்த பகுதிகளில் ஏராளமான காவல்துறையினரும் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று விளக்கம் அளித்தார்கள். வழக்கறிஞர் ஆணையம் அறிக்கையை அமல்படுத்துவது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த பகுதிகளில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் தாலுகா சட்டப்பணி ஆணைக்குழுவும் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.